சரியா 7 மணி 8 மணி அவங்க வீட்டில் கலந்துருவாங்க. அதே போல வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவிழா ஒரு ஆய்வோடு எங்கள் வந்து கலந்து தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக சொல்வோம். வருகிற இன்றைக்கு 2வது ஆறாறிலே பயிற்சி பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சர்டிஃபிகேட் வழங்குகிற அந்த நிகழ்ச்சி இருக்கிறது. அதையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாமத்தில் வந்திருக்கிற அருமையான ராஜா ஐயா அவர்களையும் பரிசுத்த தேவனையும் ஆண்டு வார்த்தையை கொண்டு வருவதை நாம் தமிழை தட்டி வரவேற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த நாளில் நம்முடைய ஆலயத்திலே என்னை கொண்டு வந்து நிறுத்தினதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா துதிக்கான மகிமையும் அவருக்கு உண்டாகட்டும். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கர்த்தருக்கு மகிமை. இந்த தினத்தில் செய்தியின்படியாய் மிகத்ததான பேராய் டாக்டர் டேவிட் பாண்டியன் அவர்களுக்கும் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியர்கள் திருச்சபை அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவக்கரம் நம்மை நடத்துவதாக. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வரும்போது தேவன் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை நாம் தியானத்துக்கென்று இந்த நாளில் எடுத்துக்கொள்வோம். என்னாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே பிலேயாமுக்கு தேவன் வெளிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். தேவன் அருளும் வார்த்தைகள். இதுதான் பிரசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்கு அருளினார். அவரோடு கூட எல்லா ஆசீர்வாதங்களையும் அருளுகிற தேவன் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிற பிரகாரமாக ரோமர் 8:32 வாசிக்கிற பிரகாரமாக அவரோடு கூட எல்லாவற்றையும் அருள்வார். ஒவ்வொரு மாதமும் தேவன் அருளுகிற வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைய தினத்தில் ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னு சொன்னால், தேவன் அருளும் வார்த்தைகள். தேவன் வார்த்தையை அருளுகிறார். கடந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசும்போது தேவன் பலன் அருளுகிறார் என்று நாம் தியானித்தோம். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு சொல்லுகிற இந்த நாளில், இந்த ஆராதனையில் ஆண்டவர் பேசுகிற காரியம், அவர் வார்த்தை அருளுகிறார். வார்த்தை அருளுகிறார். பிரியமானவர்களே, வார்த்தை என்கிற இந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. நமக்கு பிரயோஜனமான ஒன்றாக இருக்கிறது. வார்த்தை அவ்வளவு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. வேதத்திலே இந்த வார்த்தைக்கு அவ்வளவு மகிமையான ஆசீர்வாதங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எப்படி நம்முடைய மத்தியிலே வரும் என்று நாம் தியானிக்கும் போது, ஸ்தோத்திரம், இந்த வார்த்தை எப்படி நம்முடைய மத்தியிலே வரும் நாம் தியானிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுகிறது, தீத்து 1:4 இவ்வாறு சொல்லுகிறது. தீத்து 1:4 அவர் இந்த வார்த்தையை எப்படி நமக்கு கொண்டு வருகிறார்? ஏற்ற காலத்திலே இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தில் தான் அந்த வார்த்தையை ஆண்டவர் கொண்டு வருகிறார்.
நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகளை ஆண்டவர் எப்படி கொண்டு வருகிறார்? பிரசங்கத்தினாலே கொண்டு வருகிறார். இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி பணம் நமக்கு ஆசீர்வாதமோ, எப்படி தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு ஆசீர்வாதமோ, அதுபோல ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கிறது. இந்த வார்த்தை எப்படி வரும் அப்படின்னு நம்ம தியானித்தால் அது பிரசங்கத்தின் வழியாகத்தான் இந்த வார்த்தை நமக்கு வருகிறது. பிரசங்கம் கேட்டால்தான் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படும். அந்த வசனத்தை மீண்டுமாய் வாசிகள். தீமோத்தேயு 1:4 கட்டளையின்படி ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் எப்படி இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார்? இந்த வார்த்தை எப்படி நமக்கு வருகிறது? இந்த வார்த்தை நமக்கு எவ்வாறு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை குறித்து பிரசங்கத்தினாலே தான் அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ பிரசங்கம் கேட்காம வீட்டில் உட்கார்ந்து இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படாது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு பிரயோஜனம் தராது, பலன் அளிக்காது, அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது என்று இந்த வேதம் சொல்லுகிறது. இப்போ பிரசங்கம் கேட்கணும். பிரசங்கம் எங்கே கேட்க முடியும்? ஆண்டவருடைய ஆலயத்தில் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும், ஒவ்வொரு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாளிலும் இங்கே ஆண்டவருடைய பிரசங்கம் பிரசங்கிக்கப்படுகிறது. தேவனுடைய ஆலயத்திலிருந்து தான் பிரசங்கம் பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த பிரசங்கத்தின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை அவ்வளவு முக்கியமான ஒன்றாக இந்த பூமியிலே காணப்படுகிறது. இந்த வார்த்தை 2 வகைப்படும். ஒன்று தேவனுடைய வார்த்தைகள், இன்னொன்று ஸ்தோத்திரம் பிசாசின் வார்த்தைகள், அல்லது பரிசுத்தவான்களின் வார்த்தைகள், அல்லது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் துன்மார்க்கரின் வார்த்தைகள். பரிசுத்தவான்கள், அதற்கு ஆப்போசிட் துன்மார்க்கரின் வார்த்தைகள். இப்ப பாருங்க, இதுல அந்த துன்மார்க்கரின் வார்த்தைகள், பிசாசின் வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தும், நம்மை அழித்துவிட அது வெளிப்படும். துன்மார்க்கரின் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு இடைஞ்சல்களை, சோர்வுகளை, வேதனைகளை கொடுக்கும். ஆனால் கர்த்தரின் வார்த்தை அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரின் வார்த்தையை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தரின் வார்த்தை, அவர் வார்த்தையை அளிக்கிறார், அவர் வார்த்தையை அருளுகிறார். வார்த்தை எதுக்கு அவர் அருளுகிறார்? அது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அதனால அந்த வார்த்தையை நமக்கு அருளுகிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரோடும் தனித்தனியாக அவர் பேசுகிற வார்த்தையை நமக்கு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் இந்த நாளில் இதை ரொம்ப கவனமா கவனிக்கணும். இதை கவனிச்சா அந்த வார்த்தை நமக்குள்ளே மேன்மைகளையும், அவர்கள் நமக்குள்ளே ஜீவனையும், நமக்குள்ளே பலனையும், சுகத்தையும், ஆசீர்வாதத்தையும், பாக்கியத்தையும் அது கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தை கேட்கணும். ஏன் கேட்கணும்? இந்த வார்த்தையை நம்ம கேட்கணும். ஏன் கேட்கணும் அப்படின்னா, வார்த்தை அவ்வளவு மேன்மையான ஒன்று இந்த பூமியில. வார்த்தை இந்த பூமியில நம் அனைவருக்கும் அவ்வளவு மேன்மையான ஒன்றாக இருக்கிறது. இதை நம்ம அசட்டை செய்யக்கூடாது, புறக்கணிக்க கூடாது, உதறி தள்ளக்கூடாது, நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. இந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இந்த வார்த்தைக்கு நம்மை உட்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை கவனித்து நம்முடைய ஆத்மாவிலே அதை உட்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகாரம் எப்படி நாம் கையிலே எடுத்து, வாயிலே எடுத்து
புசித்து நம்முடைய சரீரத்துக்குள்ளே அடக்கிக் கொள்கிறோம். அதுபோல ஆகாரம் சாப்பிடாத மனிதன் ஜீவனோடு உயிரோடு இருக்க முடியாது. அதுபோல மனிதன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் தேவ வார்த்தையை அவன் புசிக்க வேண்டும், அவன் உட்கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்த வேண்டும், அதை அனுதினமும் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து ஆசீர்வாதங்களை நாம் வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்திலே நம்முடைய குடும்பத்திலே அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு விஷயம், வேதத்தை நாம் வாசித்து பார்த்தால் தேவன் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது நம்ம கவனிக்கலாம். எபிரேயர் 11:3 ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால உண்டாக்கப்பட்டது. நல்ல கவனிங்க. நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒன்று, உலகமே ஆண்டவருடைய வார்த்தையில தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. தேவன் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி அது உண்டாக கடவுள் என்று சொல்ற போது அது உண்டாகிவிட்டது. அல்லேலூயா. உலகங்கள் உண்டாக்கப்பட்டது. உலகம்னு சொல்லல, என்ன சொல்லப்பட்டிருக்கு? உலகங்கள். அப்ப எத்தனை உலகம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நாம் வாழ்கிற உலகம் பூலோகம். அல்லேலூயா. பூமி உலகம். நாம் வாழ்கிற உலகம் என்ன உலகம்? பூமியாகிய உலகம். ஆமென். இன்னொரு உலகம் பரலோகம், பரம தேவன் இருக்கிற பரம உலகம், அதான் விண்ணரசு. இன்னொரு உலகம் இருக்கிறது. அது என்ன உலகம்னா நரலோகம், நரக உலகம். அல்லேலூயா. அது மனிதர்களுக்கும் பிசாசுக்கும் கீழ்ப்படியாத மனிதர்களுக்கும் உருவாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரம உலகம். அல்லேலூயா. அப்ப இந்த 3 உலகங்களும் எப்படி உண்டாக்கப்பட்டது என்று நாம் கவனித்தால் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11:3 உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. இப்போ உலகம் உண்டாக்கப்பட்டதுனால் ஒரே வார்த்தையில முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்குள்ள என்னெல்லாம் அடங்கி இருக்கு பாருங்க. உலகங்கள் அதுல எல்லாம் அடங்கியிருக்கு. நாம அடங்கியிருக்கிறோம். ஆமென். உலகங்கள் அதுல எல்லாம் நாமளும் அதில் அடங்கியிருக்கிறோம். நாம் பார்க்கிற ஒவ்வொரு சிருஷ்டிகளும் அதை தேவன் தான் உண்டாக்கியிருக்கிறார் வார்த்தையினாலே. ஆமென். அப்போ தேவன் நம்மை இந்த பூமியில உண்டாக்கி அவருடைய சமூகத்தில் கொண்டு வைத்திருந்ததை நினைத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். கரங்களை தேடி கர்த்தரை மகிமைப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. தேவன் நம்மை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஆமா, மிருகங்களாய் உண்டாக்காமல் மனிதர்களாய் நம்மை உண்டாக்கினார். மிருகங்கள் மனிதனுக்கு அடிமை. மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டதுதான் மிருகங்கள், பறவைகள், மரங்கள், செடிகள், கொடிகள், அனைத்து சிருஷ்டிப்புகளும் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? மனிதர்களுக்காக உண்டாக்கப்பட்டது. அதை ஆளுகை செய்யும்படியாகத்தான் மனிதனை உண்டாக்கினார். அல்லேலூயா. அவர் உண்டாக்கப்படுவதே வார்த்தையால் தான். அப்போ உங்களுக்கு ஒரு காரியம் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுப்பார்னு சொன்னால் அது உங்களுக்குள்ளே உண்டாக்கும். ஆமென். உங்களுக்குள்ளே ஆசீர்வாதத்தை உண்டாக்கும், உங்களுக்குள்ளே நன்மையை உண்டாக்கும், உங்களுக்குள்ளே சுகத்தை உண்டாக்கும், உங்களுக்குள்ளே ஸ்தோத்திரம் இல்லாத நீங்கள் விரும்புகிற ஸ்தோத்திரம் நன்மையான காரியத்தை அது உண்டாக்கும். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்டாக்குன்னு சொல்லும் போது நீங்க என்ன செய்யணும்? கரைகளை கட்டணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தேவன், நீங்க இன்றைக்கு வந்திருக்கிறீங்க, அநேக காரியங்களை எதிர்பார்த்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கீங்க. உங்கள் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கீங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? கேளுங்கள்
கொடுக்கப்படும் என்று சொன்னார். அப்போ உங்களுக்கு தேவைகளை நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்பீங்க. கேட்கிறதற்கு உங்கள் இருதயத்தில் அநேக ஜெப குறிப்புகள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஜெப குறிப்புகளை தேவைகளை தேவ சமூகத்தில் நம்ம வைக்கிற போது தேவன் அதை உங்களுக்கு உண்டாக்கி தருவார். ஆமென். கரங்களை தட்டி மீண்டும் உற்சாகமாய் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு துணை வசனம் கூட நீங்க வாசித்து பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் அந்த வசனத்திலிருந்து என்ன சொல்லுகிறார்? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினாலே வானங்கள் உண்டாக்கப்பட்டது, பூமியும் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் பார்க்கிற மேலே பார்க்கிற வானங்களும் கீழே பார்க்கிற பூமிகளும் இதனுடைய தரை எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய வார்த்தையினால உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இவ்வளோ பெரிய பூமியை உண்டாக்கினவர் நமக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? நம்முடைய காரியங்களை ஜெயமாய் மாற்ற மாட்டாரா? மாற்றுவார். ஆமென். அந்த விசுவாசம் நமக்கு வரணும். ஏன் இதை நமக்கு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மகனே மகளே, நீ கவலைப்படாத. உனக்கு இருக்கிற பிரச்சனைய நீ பெருசா எடுத்துக்காத. இதெல்லாம் தேவனுக்கு லேசான காரியம். ஆமென். அவர் உனக்கு என்ன வேண்டுமோ அதை உண்டாக்கி தருவார். ஆமென். அவருடைய வார்த்தையினாலே உண்டாக்கி தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுத்துக்கு அடுத்த கேட்டகரி தான் என்னது? வார்த்தை. அப்படிதானே? எழுத்து ஒன்று. எழுத்துக்கு அடுத்தது என்னது? வார்த்தை. வார்த்தைக்கு அடுத்தது என்னது? வசனம். வசனத்துக்கு அடுத்தது அதிகாரம். அதிகாரத்துக்கு அடுத்தது என்னது? அதுதான் வேத புத்தகம். அல்லேலூயா. அதுதான் வேத புத்தகம். இந்த வேத புத்தகம்னா முழு ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பரிசுத்த வேதத்தை, வேத தத்துவங்களை, வேத சித்தங்களை வெளிப்படுத்துகிற ஒன்று. இந்த வேத புத்தகத்தினுடைய 2வது பாகத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எழுத்து, அடுத்து வார்த்தை, அதுக்கு அடுத்தது என்னது? வசனம், அதுக்கு அடுத்தது அதிகாரம். அதிகாரங்கிறது என்று பேராகிராஃப். அப்படிதானே? ஸ்கூல்ல எடுத்து சொல்லுவாங்க அதிகாரத்தை பேராகிராஃப். அல்லேலூயா. பேராகிராஃப் சொல்லுவாங்க. அதுக்கு மேல புத்தகம். ஆமென். அல்லேலூயா. தேவன் இப்படியாய் இந்த இலக்கிய பூர்வமாக அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த வார்த்தையின் வழியாகத்தான் எல்லாவற்றையும் தேவன் உண்டாக்கி இருக்கிறார். வானத்தை பாருங்க, நீங்க வானத்தை அளக்கவே முடியாது. பூமியை கூட அளந்துடலாம்னு சொல்றாங்க. ஆனா வானத்தை என்ன செய்ய முடியாது? அளந்து பார்க்கவே முடியாது. ஏன்னு சொன்னா அது அவ்வளவு மகாபெரிய தேவனுடைய சிருஷ்டிப்பு. அதை மனுஷன் அறிவுக்கு எட்டாத ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. இவ்வளவு பெரிய வானத்தை உண்டு பண்ணினவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன போராட்டங்கள், சின்ன சின்ன நெருக்கங்களை மாற்ற அவருக்கு முடியும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, வார்த்தையை அருளுகிறார். இதுதான் தலைப்பு, பிரசங்க தலைப்பு. இந்த வார்த்தை எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா பிரசங்கத்தினாலதான் கிடைக்கும். வேற எப்படி நமக்கு கிடைக்காது. பிரசங்கத்தினால கிடைக்கிற வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், முழு உலகங்களையும் அவர் உண்டாக்கினார் என்று சொல்லுகிறது. பரலோகம், பூலோகம், நரகலோகம், அதுதான் பாதாள உலகம், இவைகளை உண்டாக்கினார் என்று இந்த வார்த்தை தான் உண்டாக்கிச்சு அப்படின்னு சொல்லுது. அப்ப இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும் என்பதை இன்றைக்கு தேவன் பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமா, அவருடைய வார்த்தை அநேக காரியங்கள் இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் அநேக காரியங்கள் இருக்கிறது. சிலர் ஏதாவது வார்த்தை சொல்லிட்டா நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கும், ரொம்ப துக்கமா இருக்கும். ஆனால் தேவன் சொல்லுகிற வார்த்தை
நமக்கு துக்கத்தை தராது. அது என்ன தரும் என்பதை நாம் வாசிப்போம். அல்லேலூயா. யோசுவா 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 8:34 கவனிக்கலாம். கர்த்தர் என்ன பேசுகிறார் என்று கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா 8:34 ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின் ரகசியம். ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லுவார்? புஸ்தகம் நிறைய புஸ்தகம் இருக்கு வேதத்துல. வேதத்துல என்ன புஸ்தகம்லாம் இருக்குது? நிறைய புஸ்தகம் இருக்குது. அதுல நியாயப்பிரமாண புஸ்தகம் இருக்குது, உடன்படிக்கையின் புஸ்தகம் இருக்கிறது, மற்றொரு புஸ்தகம் இருக்கிறது, ஞாபக புஸ்தகம் இருக்கிறது, ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. இப்படி அநேக பேர் எழுதப்பட்ட நம்முடைய ஆண்டவருடைய புஸ்தகம் இருக்கிறது. பாருங்க, இந்த புஸ்தகத்துல இங்கே சொல்லப்பட்ட புஸ்தகம் நியாயப்பிரமாண புஸ்தகம். இந்த புஸ்தகத்துல என்ன இருக்குன்னா ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. இந்த புஸ்தகத்துல நியாயப்பிரமாண புஸ்தகத்துல ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. ஐயா, அப்படி புஸ்தகமா நிறைய சொல்றீங்களே, அது என்னது அப்படின்னு கேட்டா அதுதான் நம்முடைய வேதாகமம். அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகம் தான் ஆண்டவருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம். அல்லேலூயா. இப்ப யோசுவா காலத்துல அதுக்கு என்ன புஸ்தகம் சொல்லப்பட்டது? நியாயப்பிரமாண புஸ்தகம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் நம்முடைய காலத்துல என்ன சொல்றோம்? பரிசுத்த வேதாகம புஸ்தகம். அல்லேலூயா. வேத புத்தகம் என்று சொல்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் அநேக புத்தகங்கள் இருக்குது. அதே ஒரு பிரசங்கம் சோத்ரம். அந்த 7 அல்லது 10 புஸ்தகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகங்கள் எல்லாம் ஒரு பிரசங்கமாக இருக்கிறது. ஒரு தேவ ஆசீர்வாதத்தை சொல்லக்கூடிய, தேவனுடைய சத்தியத்தை சொல்லக்கூடிய, உபதேசத்தை சொல்லக்கூடிய ஒரு மகாபலி ஆழமான உபதேச புஸ்தகமாக இருக்கிறது. இப்ப நம்ம அதுக்குள்ள போகல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற நியாயப்பிரமாண புஸ்தகத்தை சொல்லப்பட்டதை நாம் கவனிக்கலாம், வாசிக்கலாம். என்னவா இருக்குது? ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய சகல வார்த்தைகள். இப்போ இந்த புஸ்தகத்துல 2 வகையான வார்த்தைகள் இருக்கிறது. என்ன வார்த்தைகள்லாம் இருக்குது? சாபமான வார்த்தைகளும் இருக்கிறது, ஆசீர்வாதமான வார்த்தைகளும் இருக்கிறது. அதை நிருபங்கள்ல ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? நலமானதை சொல்லுங்க. நலமானதை ஒரு சொல்ல மாட்டீங்களா? முடிங்க. நலமானதை வரல இன்னும். நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இல்ல நிறைய வார்த்தை இருக்குது. அதுல நலமானதை நீங்க என்ன செய்யணுமா? பிடித்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். மீன் நிறைய போவோம் வாய்க்காலில். மீன் பிடிக்க போவாங்க வாய்க்காலில். ஸ்தோத்திரம். அந்த மீன் பிடிக்கும் போது அவங்க பக்கத்தில் வர்றதை அவங்க பிடிச்சிக்கிடுவாங்க. ஆமென். அது மாதிரி அது அவங்களுக்கு தேவையா, அவங்க வாழ்க்கைக்கு தேவையா, அதை உபயோகப்படுத்திக் கொள்ளணும். அதே போல இந்த வேதத்துல நலமானதை பிடித்துக் கொள்ளணும். பிடித்துக் கொண்டால் அது உங்களுக்கு. ஆமென். கெட்டதை பிடித்துக் கொண்டால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. என்ன கெட்டதும் பைபிள்ல இருக்குதா? எதுக்கு கெட்டதை ஆண்டவர் பைபிள்ல வச்சாரு அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. இல்லையா? ஏன் அந்த நல்லதும் வைத்திருக்கிறார், கெட்டதும் வைத்திருக்கிறான்னு சொன்ன பாருங்க. ஒரு வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய்னு ஒரு வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அதன்படியே நீ ஆசீர்வதிக்கப்படு. ரைட், ஓகே. இன்னொரு இடத்துல சொல்லுது, அவன் பேர் என்ன பேரு? யூதாஸ் காரியத்து 4 கொண்டு செத்தான். இப்ப அதன்படியே செய்ய அப்படின்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல? அப்ப அது நல்லதா? நல்லது. கெட்டது. அப்ப அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டுரும். அவன் ஏன் 4 செத்தான்? அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, அவன் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாயிருக்கவில்லை, தேவனுடைய வார்த்தையின்படி
இடதுபுறமும் நாம் சாயக்கூடாது, வலதுபுறமும் நாம் சாயக்கூடாது. வார்த்தையின்படியே உண்மையாய் நடக்க வேண்டும். இதை தேவன் எதிர்பார்த்தார். ஆனா அவன் இடதுபுறம் சாய்ந்தான். அல்லேலூயா. என்ன செஞ்சான்? பணத்தின் பின்னாடி, பண ஆசை, பண இச்சையில விழுந்து போனான். எவ்வளவு பணம் அவனுக்கு தேவைப்பட்டது? 30 வெள்ளி காசு தேவைப்பட்டுச்சு. அல்லேலூயா. அந்த ஆசையில் அவன் விழுந்துட்டான். நின்று கொண்டிருந்தவன், ஓடிக்கொண்டிருந்தவன், சந்தோஷமாயிருந்தவன், வாழ்ந்து கொண்டிருந்தவன் பண ஆசையில விழுந்து கீழே விழும். அவன் எழுந்திருக்க முடியாமல் போய்விட்டான். தேவனுடைய பரிசுத்த ஓட்டத்தை விட்டு விலகி போய்விட்டான். அதனாலதான் அவன் என்ன செஞ்சான்? ஸ்தோத்திரம், 30 வெள்ளிக்காசை வாங்கினான். அது உண்மைன்னு தெரிஞ்ச போது, தெய்வம் இயேசு கிறிஸ்து தெய்வம் என்பதை நிரூபிக்கப்பட்ட போது, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்த போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் மெய்யான தெய்வம் என்பதை அவன் அறிந்து, ஸ்தோத்திரம், அவன் 30 வெள்ளிக்காசை அவன் பயன்படுத்தவே இல்லை. அதை தூக்கி விசிறி அடித்தான். அந்த இடம், விழுந்த இடம் சபிக்கப்பட்ட பூமியாய் போயிடுச்சு. அவனுடைய ஸ்தோத்திரம், கண்காணிப்பு ஊழியம், கண்காணிப்பு பிஷப் ஊழியம். அவன் ஒரு பிஷப்பா இருந்தான். அல்லேலூயா. இயேசு ஒரு பிஷப்பா இருந்தது போல, ஒரு கண்காணியா இருந்தது போல, ஒரு பேராயரா இருந்தது போல, அந்த யூதாஸ் காரியத்தும் ஒரு பிஷப்பா இருந்தான். என்ன இப்படி சொல்றீங்க? இதுவரைக்கும் யாரும் இப்படி சொன்னது இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. அப்போஸ்தலர் 1:20 எடுத்து வாசித்து பாருங்க. அவன் என்ன வேலை செய்தான், அவனுக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்தவங்க வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகத்திலே அந்த யூதாஸ் காரியத்தை குறித்து எழுதப்பட்டதை ஆண்டவர் அப்போஸ்தலர்ல அதை ஞாபகப்படுத்துகிறார். அந்த யூதாஸ் காரியத்துடைய வாசஸ்தலம் பாழாய் போகட்டும். ஏன்னா அவன் பரிசுத்த தெய்வத்தை காட்டிக் கொடுத்து தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவன் குற்றப்படுத்தி அவன் பாவ சாபத்தினால் நிரப்பப்பட்டான். இருப்பானாக என்றும் அவருடைய கண்காணிப்பை வேறொருவன் பெற. யாருடைய கண்காணிப்ப? யூதாஸ் காரியனுடைய கண்காணிப்ப. அவருடைய கண்காணிப்புனா அது என்ன? டிரைவரை, கார் ஓட்டுற டிரைவரை, அந்த டிரைவ் பண்றவரை என்ன சொல்லுவோம்? டிரைவர்னு சொல்லுவோம். அப்படிதானே? சரிதானே? கார் ஓட்டுற டிரைவ் பண்ற அந்த அவரை நம்ம என்ன சொல்லுவோம்? டிரைவர்னு சொல்லுவோம். அதே மாதிரி கண்காணிப்பு வேலை செய்த யூதாஸ் காரியத்து கண்காணியா இருந்தான். கண்காணி என்ன? அதுக்கு இங்கிலீஷ்ல இருந்தது பிஷப். அல்லேலூயா. பிஷப். அவன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமையில் இருந்த அவனுடைய அந்த கண்காணிப்பு வேலையை, அந்த பிஷப் பட்டத்தை, அந்த இதை புடுங்கி வேற யாருக்கு கொடுங்க அப்படின்னு எழுதியிருக்காருல. வாசிங்க. வேறொருவன் பெறக்கடவன், வேறொருவனுக்கு கொடுப்போம் அப்படின்னு வேறொருவன் கொடுத்தாங்க. யாருக்கு கொடுத்தாங்க தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? மத்தியாசம் கொடுத்தாங்க. எல்லாருக்காரங்களை கேட்டு சகோதரி அழகா சொன்னாங்க. ஆமா, நம்ம வேதத்தில் நல்ல தேறினவர்களாக மாறணும், நல்ல கற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய சத்தியத்தை படிக்க 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 நம்முடைய வாழ்க்கையின் மேன்மை உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, இங்க பாருங்க, அவனுடைய இடத்துக்கு வேறொருவனை நியமிச்சுட்டாங்க. அவர்தான் மத்தியாசு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இதிலிருந்து நம்ம என்ன பார்க்கிறோம்? இந்த யூதாசு வாழ்க்கைக்குள்ள நம்ம எதுக்கு வந்தோம்? நலமானதை பிடித்துக் கொள்ளணும், ஆசீர்வாதமானதை பிடித்துக் கொள்ளணும், கெட்டதை விட்டுறணும், தேவையில்லாத விட்டுறணும், புரியாததை விட்டுறணும். புரியாததை நீங்க போட்டு மண்டையை உடைச்சிட்டு இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்ன அப்படின்னு உங்களை நீங்கள் சோத்திரம் வேதனைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, தேவன் சொல்றதுக்கு நம்ம கீழ்ப்படிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க நலமானதை மட்டும் பிடிச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கு பேசுற வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தான். ஆனா அதுல நல்லதை மாத்திரம் நீங்க பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. நல்லதை மாத்திரம் பிடிங்க அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு வார்த்தை கூட நான் உங்களுக்கு சொல்றேன். உபாகமம்
29 மறந்துறாங்க. உபாகமம் 29 ஸ்தோத்திரம். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் 5வது புஸ்தகம் கடைசி புஸ்தகத்துல 29 வாசிங்க. மறைவாயிருக்கிற சத்தியங்கள், மறைவாயிருக்கிற வார்த்தைகள், மறைவாயிருக்கிற கதைகள், மறைவாயிருக்கிற தேவனுடைய ரகசியங்கள் நமக்கு தெரியல அப்படின்னா அது யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. அது ஆண்டவருடைய காரியம். அதுல நம்ம மூக்க நுழைக்க கூடாது. அடுத்து என்ன சொல்றாரு? உங்களுக்கு எது வெளிப்படுத்தப்படுகிறதோ, எது உங்களுக்கு போதிக்கப்படுகிறதோ, எது உங்களுக்கு புரிகிறதோ அது வார்த்தைகளின்படி எல்லாம் நீ செய்ய வேண்டும். உங்களுக்குரியது உங்கள் பிள்ளைகளுக்குரியது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? வெளிப்படுத்தப்பட்ட ரகசியங்கள், தேவையானவைகள், புரிந்து கொள்ளக்கூடியவைகள், நல்லவைகள், எது நலவான் அது பூரா உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். அல்லேலூயா. நீங்க ஒரு வார்த்தையை பிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். சரி, இந்த ஆண்டுல நம்ம சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன? வசனம். வசனம்னா இதானே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். இவையெல்லாம் அப்படிக்குள்ள ஒரு ரகசியம். இவையெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்கள் எதிர்பார்க்கும் ஐஸ்வர்யங்கள். அப்படிதானே? ஐஸ்வர்யங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கும் சுகங்கள், எது உங்களுக்கு தேவையோ அதை வச்சுக்கலாம். அந்த ஒன்று தான். அந்த ஒன்றுக்காக தான் இவ்வளோ பெரிய வசனம். இந்த வசனத்துக்குள்ள ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை உங்களுக்கு ஐஸ்வர்யம், அல்லது செல்வங்கள், அல்லது மேன்மைகள், ஏதோ ஒன்று வச்சுக்காங்க உங்களுக்குள்ள. அது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் அது வரும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்கள் பிள்ளைகளுக்கு வரும். உங்களுக்கு வந்துட்டா உங்க வீட்டுக்குள்ள வந்துடும், உங்க குடும்பத்துக்குள்ள வந்துடும். உங்களுக்குள்ள வந்துட்டா உங்க வீட்டுக்குள்ள வந்துடும். உங்க மேலுள்ள ஆசீர்வாதம் உங்க வீட்டை பற்றிக் கொள்ளும். உங்கள் வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வந்துச்சு. நீங்க நல்ல காரியத்தை செய்யும்படியா இருக்கீங்க. நீங்க நல்லதுதான் செய்வீங்க. உங்க வீட்டுல உள்ள எல்லாருக்கும் என்ன செய்வீங்க? நல்லதுதான் செய்வீங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்கு அது எல்லாருக்கும் பிரயோஜனப்படுகிறது. அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. எனக்கு அருமையானவர்களே, நீங்க நல்ல கவனிங்க. இந்த விஷயத்துல நீங்க தேவனுடைய ஆலயத்திலிருந்து பெறுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் வீட்டுக்கும் அது வருகிறது. உங்கள் சந்ததிக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும் அது வருகிறது. உங்கள் பிள்ளைகள், அவங்க பிள்ளைகள் இருக்காங்களா, ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், வம்சம், உங்கள் குழந்தை செல்வம், இவர்கள் எல்லாருக்கும் இந்த வார்த்தை அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக வருகிறது. ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. நலமானதையும் பிடித்துக் கொள்ள வேண்டும். நம்ம வாசித்த வசனம் அந்த இதுல 29 என்ன சொல்றதுன்னா, மறைவானவைகள் கர்த்தருக்குரிய. மறைவானது உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. யாரை போட்டு மண்ணியை உடைக்காங்க. இது என்ன ஒரு ரொம்ப என்னை போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தா நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு தெரியல விட்டுருங்க, இது மறைவானது. இது என்ன செஞ்சிடும்? கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. இது என்னது? கர்த்தருக்குரியது. அதை பற்றி விட்டுறணும். திருப்பி நம்ம தெரியலன்னா அதில் நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டு நம்மளுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. மறைவானவைகள் கர்த்தருடையது, வெளிப்படுத்தப்பட்டவைகள் ஆண்டு நமக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய சந்ததிக்கும், நம்முடைய குடும்பத்துக்கும் சொந்தமானவைகள். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம நேரம் எங்கே போயிடுவோம்? அந்த தேவன் சொல்லுகிற வார்த்தை அது எங்க இருக்குது? உபாகமமே சாபமான வார்த்தைகளும் ஆசீர்வாதமான வார்த்தைகளும். அதை எடுத்து வாசிங்க. யோசுவாவில் இருக்கு. யோசுவாவில் அவன் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய சகல வார்த்தைகளை வாசித்தார். சாபமும் ஆகிய வார்த்தைகள், ஆசீர்வாதமும் ஆகிய வார்த்தைகள், ரெண்டு வார்த்தைகள் இருக்கிறது. ஒன்று ஆசீர்வாதமான வார்த்தைகள், இன்னொன்று
சாபமான வார்த்தைகள் நம்ம முன்னாடி பார்த்தோம். பிசாசின் வார்த்தைகள், இயேசுவின் வார்த்தைகள் பார்த்தோம். அப்படிதானே? கர்த்தரின் வார்த்தைகள் அல்லதுன்னா பிசாசின் வார்த்தைகள் பார்த்தோம். இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, ஆசீர்வாதமான வார்த்தைகள் அது கர்த்தருடையது, சாபமான வார்த்தைகள் யாருடையது? பிசாசுடையது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையை அளிக்கிறார் அப்படின்னா என்ன வார்த்தை அளிப்பார்? அவரு ஆசீர்வாதமான வார்த்தையை அளிப்பார். அல்லேலூயா. அரங்கத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும். அதுதான் உங்களுக்கு பலிக்கும், அதுதான் வீட்டுக்குள்ள வரும், அதுதான் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் அது மேன்மையான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நம்ம சரியா கவனிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளணும். ஆசீர்வாதமான வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும், சாபமானதை விட்டுறணும். ஆமென். சாபமான வார்த்தை இருக்குன்னா அதை விட்டுறணும், அதை நம்ம யோசிக்க கூடாது. அதுல போயிட்டு நம்ம படிச்சு விருத்தி அடையணும்னு அப்படியெல்லாம் விருப்பப்படக்கூடாது. ஆமென். ஆசீர்வாதமான காரியங்களை நீங்கள் சுதந்திரமாக உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு அதுல நீங்க வளர வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிற காரியம். ஆமென். ஸ்தோத்திரம். யோசுவா 8:34 தானே? அது யோசுவா 8:34. சாபம் ஆசீர்வாதமான வார்த்தை, சாபமான வார்த்தை. தலைப்பு அதுதான், ஆசீர்வாதமான வார்த்தை, சாபமான வார்த்தை. ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையை அருளுகிறார் அப்படின்னு சொன்னா ஆசீர்வாதமான வார்த்தையை அருளுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமா. சமாதான வார்த்தை, அந்த ஆசீர்வாதமான வார்த்தை என்னன்னு சொன்னா உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருகிற வார்த்தையாக இருக்கும். ஸ்தோத்திரம். ஆமென். எரேமியா 31:21 வாசிங்க. எரேமியா 31:21. நமக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா எத்தனை மணி? சரி, ஒரு 7 நிமிடங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. எரேமியா 31:21 கவனிங்க. உனக்கு குறிக்கப்பட்டவைகளை நிறுத்து, குறிப்படையாளங்களை நிறுத்து, உனக்கு குறிப்பு அடையாளங்களை நிறுத்து, உனக்கு தூண்களை நாட்டு, நீ நடந்த வழியாகிய பாதையின் மேல் உன் மனதை வை, இஸ்ரவேலாகிய குமாரத்தியே திரும்பு, இந்த உன்னுடைய பட்டணங்களுக்கு திரும்பு, அப்படிதான் இருக்குதோ? 31:21. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உனக்கு சொல்ற வார்த்தை என்னன்னு சொன்னா, எல்லாரையும் பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்து உங்களை திருப்பிக் கொண்டு வரும்போது நீதியின் வாசஸ்தலமே, பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர். இதுல ஆசீர்வதிக்க கடவர் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம். ஆனா என்னாகமம் 6:24 வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து இன்னொன்று சொல்லியிருக்கோம். எடுத்து வாசிங்க. இதோட நம்ம இந்த நேரத்துல இதை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வாசிங்க. உன்னை காக்க கடவர். அது 2 சேர்த்து சொல்லியிருக்கு. ஆசீர்வாதமும் வேணும், அதுல அந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன வேணும்? பாதுகாப்பு வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 இருந்தால் தான் அது தொடர்ந்து சந்தோஷத்தை நமக்கு தருகிறதாக இருக்கிறது. ஆனா இதுல என்ன சொல்றாரு? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து இல்ல, ஆசீர்வதிக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் உங்களை கண்டிப்பா ஆசீர்வதிச்சிருவாரு, ஆசீர்வதிச்சுட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர். அந்த வார்த்தை மீண்டுமா வாசிங்க. அது எரேமியா 31:21 தானே? 23. சரி, வாசிங்க. நீ இஸ்ரவேலின் தேவனாகிய
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும்போது அவர்கள் நீதியின் வாசஸ்தலமே, நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க கடவர் என்கிற வார்த்தையை யூதாவின் தேசத்திலே பட்டணத்தில் சொல்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இந்த வார்த்தையை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அப்படிதானே? அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. யூதாவின் பட்டணம் தான் ரட்சிக்கப்பட்ட பட்டணம். ஃபர்ஸ்ட்ல ஸ்தோத்திரம், இஸ்ரவேலரை தேவன் ரட்சித்து தம்முடைய ஜனமாக கொண்டார். இஸ்ரவேலர்களுக்குள்ளே யாரை தெரிந்து கொண்டார்? யூதாவை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, யூதாவை தெரிந்து கொண்டார். அப்போ யூதா என்பது கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய மக்கள், கர்த்தருக்காக இருக்கிறவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுக்குள்ளே இந்த வார்த்தை சொல்லப்பட்டது போல நமக்குள்ளே இந்த வார்த்தை சொல்லப்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். நீங்க இந்த வார்த்தையை சொல்லணும். இந்த வார்த்தையை சொல்லும்போது அது அப்படியே என்ன செய்யும்? நடக்கும், பழிக்கும், நிறைவேறும். அது உங்க வாழ்க்கையில அது அப்படியே அது ஜீவனை கொண்டு வரும், மேன்மைகளை கொண்டு வரும். ஆசீர்வாதங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள கோடிக்கணக்கான நன்மைகள் புதைந்து கிடக்கிறது. ஆமென். சுகம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. ஆசீர்வாதங்கிற வார்த்தைக்குள்ள பாதுகாப்பு இருக்கிறது, சுகம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, சோத்திரம், தெய்வீக வல்லமை இருக்கிறது, வரங்கள் இருக்கிறது. இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்குள்ள அடங்குகிற ஒரு ஒன்றாக இருக்கிறது. ஒரே வார்த்தையில சொல்லிவிட முடியும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர். ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லணும். அப்படிதானே? அதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது கர்த்தர் உன்னை என்ன செய்வர்? ஆசீர்வதிக்க கடவர் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. ஒரு பிள்ளைக்கு ஆசீர்வாதம் சொல்லும்போது, பிறந்த நாளைக்கு, திருமண நாளைக்கு ஆசீர்வாதம் சொல்லும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர். அல்லேலூயா. சொல்லுங்க. அப்படி சொல்வார்கள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. யூதாவின் அந்த கர்த்தருடைய மக்கள் இதை இப்படி சொல்லார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படி நீங்க சொல்லும் போது அது அவர்களுக்கு என்ன செய்யும்? வலிக்கும். வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? நீங்க பேசுற வார்த்தை அப்படியே நடக்கும். அது புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்படியே நடக்கும். ஆண்டவர் தான் சொன்னாரு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பூமி வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, இருள் இருந்தது. தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். என்ன கடவுது? அப்ப வெளிச்சத்தை தான் முதல்ல ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆமா, அதுக்கு முன்னாடி வானமும் பூமியும் உண்டாயிடுச்சு. ஆனா வெளிச்சத்தை உண்டாக கடவுதுன்னு சொன்னார். வெளிச்சத்தை உண்டாக கடவுதுன்னு சொன்னோம்னா வெளிச்சம் என்ன தெரிஞ்சிட்டு? இதே மாதிரி தான் ஆசீர்வாதம் உண்டாக கடவுள், கர்த்தர்களை ஆசீர்வதிக்க கடவுள் என்று நீங்க சொல்லும் போது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு பழிக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்படியே மாத்திக்கலாம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க கடவுள். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவுள், கர்த்தர் வீட்டை ஆசீர்வதிக்க கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது அப்படியே நடக்கும். ஆமென். நல்ல சொல்லுங்க. சரி, அப்படியே நடக்கும். எங்கே எழுதிருக்கீங்க? அப்படியே நடக்கும், சொன்னபடியே நடக்கும் அப்படின்னு எங்கே எழுதிருக்கீங்க? எழுதியிருக்கா பைபிள்ல? சொன்னபடி நடக்கும் அப்படின்னு எழுதியிருக்கா? வெளிப்படுத்தல் இல்லை, வெளிப்படுத்தல் இல்லை. மத்தேயு 21, 22 வாசிங்க. மத்தேயு 21, 21, 22 ஸ்தோத்திரம். அதையும் வாசிக்கணும். மத்தேயு 18, 19 வாசிக்கணும். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். சரி, இப்போ 18, 19 வாங்க. மத்தேயு 18, 19 வாசிங்க. அதான் பரலோகத்தில் கட்டப்படும்.
எதை கட்டவிழ்க்கிறீங்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். ஒருமனப்பட்டு நம்ம சொல்லும்போது அது அவர்களுக்கு என்ன செய்யும்? இல்லாட்டா கூட அது என்ன செஞ்சிடும்? உண்டாயிடும். அல்லேலூயா. ஆமா. இன்னொரு இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவன் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அது அப்படியே தள்ளுண்டு போகட்டும் அப்படின்னு சொன்னா அவன் சொன்னபடி அப்படியே ஆகும் அப்படின்னு சொல்றாருல்ல. நீங்க சந்தேகப்படாமல் மழையை பார்த்து பெயர்ந்து அப்பாலே போன்னு சொல்லி நீங்கள் அப்படியே நீங்க வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா அவன் சொன்னபடி அப்படியே ஆகும்னு சொல்ற. புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நீங்கள் விசுவாசமாய் சொல்லுகிற காரியம் அது அப்படியே நடந்துரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்றார். ஆகையினால ஆண்டவர் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதத்தின்படி சொல்லுங்க. எதுல? அதான் 21 முதல்ல சொன்னேன். மத்திய 21 முதல்ல சொன்ன பாருங்க. அதை வாசிங்க இன்னொரு முறை. இதோட நம்ம அவர்களை நீங்க சந்தேகமே படக்கூடாது. விசுவாசம் உள்ளவர்களாய் பேசணும். மழையை பார்த்து போ அப்படியே ஆகும். நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். விசுவாசமா சந்தேகப்படாம நீங்க பேசுகிற வார்த்தைகள் அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. நீங்க இப்போ ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரி ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரனை பார்க்கும்போது விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் அவர்களுக்கு சொல்லணும். இவங்க ரட்சிக்கப்படுவார்களாக, ரட்சிக்க ஆண்டுடைய கரம் இவர்களை தொடுவதாக சொல்லும்போது அவங்க அப்படியே ரட்சிக்குள்ள மாறுவாங்க, ஆசீர்வாதத்துக்குள்ள மாறுவாங்க. ஆமென். வார்த்தை, தேவன் வார்த்தையை அளிக்கிறார், வார்த்தை அளிக்கிறார், பலன் அளிக்கிறார் அப்படின்னு சொல்வது போல தேவன் வார்த்தையை உங்களுக்கு அளிக்கிறார். என்ன வார்த்தையை அளிக்கிறார்? ஆசீர்வாதமான வார்த்தையை அளிக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதமான வார்த்தை உங்களுக்குள்ள வந்து உங்க வாயிலிருந்து அது புறப்பட்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது, இல்லாதவைகளை உருவாக்குகிறதாக இருக்கிறது. கவலைப்படாதீங்க. ஆண்டவர் வார்த்தையின் மூலமாய் உங்களை மேன்மைப்படுத்த, கனப்படுத்த, ஆண்டவர் ஆசீர்வதிக்க, பெருக பண்ண சித்தம் உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தெரிவிக்க மகிமைப்படுத்துவோம். ஜெபிக்க போறோம். வார்த்தைகளை இயேசு தந்து வாழ வைத்திடுவார், வசனத்தை இயேசு தந்து வழி நடத்திடுவார். வார்த்தைகளை இயேசு தந்து வாழ வைத்திடுவார், வசனத்தை இயேசு தந்து வழி நடத்திடுவார். வல்லவரின் வசனத்தோடு ஜெபம் செய்வோம், வல்லவரின் வசனத்தோடு ஜெபம் செய்வோம். பண்பாட்டு திறந்திடுமே, பண்பாட்டு திறந்திடுமே. அல்லேலூயா, 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 வார்த்தைகளை தன்னுடைய வாழ வைப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எத்தனையோ கஷ்டங்களுக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம், எத்தனையோ பாடுகளுக்குள்ளாக இருக்கிறோம். பல கஷ்டம் எங்களை நெருக்குகிறது, இந்த வியாதியின் கஷ்டம் எங்களை தாக்குகிறது. அப்பா ஆண்டவரே, இந்த சத்துருவின் தொல்லை எங்களை தாக்குகிறது. உடைய வார்த்தையினாலே அவைகள் எல்லாம் அப்புறப்படுத்துவீராக, அவைகள் எல்லாம் குறைவுகள் எல்லாம் அப்புறப்படுத்துவீராக. தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் வார்த்தையை அளிக்கிறீர். அந்த வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தை ஆண்டவரே. அந்த வார்த்தையினாலே ஆசீர்வாதம் உண்டாக்கப்படுகிறது ஆண்டவரே.
அதை தாழ்த்துகிறோம். இந்த நாட்களில் வந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் தொட்டு ஆசீர்வதியும். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட உங்களுடைய பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்ப்பீராக. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். இந்த ஆசீர்வாதத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்க கடவர். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்க கடவர். இவர்கள் வீடுகளை ஆசீர்வதிக்க கடவர். இவர்கள் குடும்பங்களை, இவர்கள் உடன்பிறப்புகளை, இவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கடவர் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நாமத்தை மகிமைப்படுத்தும். சபையை ஆசீர்வதியும். சபையின் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. சபை கட்டணமாய் மாறட்டும். சபைக்கு ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே ஏசி அமைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இன்னும் அடுத்தடுத்து இருக்கிற வேலைகள் எல்லாம் செய்து முடிக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுங்க. இந்த நாட்களில் என்ன ஜெபிக்கிறார்களோ அத்தனை காரியத்திலும் அவர்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் காலங்களில் நம்மோடு கூட பேசுவதற்காக கருங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்துவோம். எல்லாரும் எழுதி நின்று மாணவருடைய நாமத்தை மயப்படுத்துவோம். எல்லாம் என்று கர்த்தர் நாளில் நமக்கு தேவனுடைய வார்த்தையை அருளுகிறார் என்று சொல்லி மிக அருமையான சத்தியத்தை இந்த காலங்களை கர்த்தர் நமக்கு பேசியிருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லா ஆசீர்வாதத்தை காட்டுகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை தான், வசனம் தான் மிக பெரியதாக இருக்கிறது. அந்த வார்த்தை தான் அநேகரை ரட்சித்திருக்கிறது. அந்த வார்த்தை தான் அநேகரை ஆசீர்வதித்திருக்கிறது. அந்த வார்த்தை தான் உலகங்களை உண்டாக்கி இருக்கிறது. அந்த வார்த்தை தான் நம்மையும் உண்டாக்கி இருக்கிறது. இந்த வார்த்தை தான் நமக்கு இனிமேலும் வேண்டிய அனைத்தையும் உண்டாக்கி கொடுக்க போகிறது என்கிற அருமையான சத்தியத்தை நாம் அருமையான பிஷப்பையா மூலமாக தேவனுடைய நாமத்தினால் இதை கேட்க ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக, சூழ்நிலைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பார்க்கலாம். என்ன நன்றி செலுத்தணும்? ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை இருக்கிறதப்பா. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆசீர்வாதம் இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையிலும் சுகம் இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே விசுவாசம் இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையிலும் அதிசயங்கள், அற்புதங்கள் இருக்கிறதப்பா. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே பலன் இருக்கிறது ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காலங்கள் ஆராதனைக்கு வந்த நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை தான் மிக உயர்ந்தது. கர்த்தருடைய வார்த்தை தான், கர்த்தருடைய வசனம் தான் மிக மேன்மையானது. அந்த வார்த்தையை தேவன் நமக்கு அருள்கிறவராக ஏற்ற வேளையில, ஏற்ற சூழ்நிலையில, நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலை தேடி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறாரு. அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. நாமே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல நம்முடைய கேரளா பகுதியில் மழை மழையினால அந்த மலைகளுடைய சரிவினால அநேக மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்கு தேவன் ஆறுதலை தேர்தலை தரும்படி, அந்த ஆபத்தில் இருக்கிற பிள்ளைகளை உதவிகளை அங்கே கட்டளிடும்படி, வீடு இழந்தவர்கள், சொத்து இழந்தவர்கள், பலவிதமான ஆஸ்திகளை இழந்தவர்களுக்கு கர்த்தர் மீண்டும் அந்த காரியத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக, ஒரு நல்ல வீடுகளை தேவன் கட்டி தரும்படியாக யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி இந்த ஜெபத்தை ஏற்போம், ஜெபிப்போம். Thank you, Jesus. தேவா தாமதம் ஜெபிப்போம். நாளே நிலங்களை விட்டு, வீடுகளை விட்டு, பிள்ளைகளை விட்டு, உறவுகளை விட்டு வயநாடு, இந்த கேரளாவிலே திடீரென்று ஒரு காற்று வெள்ளம் வந்து அந்த வீடுகளெல்லாம் நாங்கள் அடித்து நிலச்சரிவு ஏற்பட்டு பூமிக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்க அநேக ஜனங்களுக்காக அதை விட்டு பிரிந்து அநேக பேர் துக்கத்துக்குள்ளே வாழ்ந்து கொள்கிற பிள்ளைகள், குடும்பங்கள், உறவினர்கள், அநேக பேர் இந்த பள்ளியில் கூட அநேக பேர் அதை விழுந்து விட்டது என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் நாம் கண்ணோக்கி பார்ப்போம். உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கணுமப்பா. நாங்கள் கேட்கின்ற காரியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். இந்த கண்கள் கண்டு இருக்கிறது, செவிகள் கேட்டிருக்கிறது. அந்த கேரளாவிலே, வயநாட்டிலே அநேக குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். விட்டு பிரிந்த உறவுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
அதற்காக அரசியல் இந்த நாளிலே முயற்சி செய்து வருகிறார்கள். அநேக பேர் தீவிரமாய் முயற்சி செய்து அநேக பிணங்களை மண்ணில் புதைத்து அதை எடுத்து வெளியே அதுக்காக முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நீ பலப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், நன்றி செலுத்து ராஜா. அதுக்காக அரசாங்கத்தின் மூலியமாக பல உதவிகளை செய்ய எழுந்த குடும்பங்களுக்கு ஈடு செய்ய முடியாது. ஆனாலும் கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடுகளை இழந்திருக்கிறவர்கள் நல்ல வீடுகளை கட்டித்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனத்தின் மத்தியிலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அநேகர் பலவீனத்திலே இருக்கிறார்கள். உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார்கள். அநேக பேர் நாளிலே கை காலெல்லாம் குணமாயிருக்கிறது. அப்படியா செய்திகளிலே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பார்க்கணும் அப்பா. அந்த பிள்ளைகளுக்காக அந்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மனுஷனால் முடியாது, தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படியா என் நாமத்தை அறிக்கப்பட்ட என் ஜனங்களுக்காக கர்த்தர் நாளிலே சேமத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படியா விழுந்து போன கூடாது அநேக பேர் நாளிலே அப்படியா கட்டுப்படியாய் அவருடைய வீடுகளை எழுந்திருக்கிறவருக்கு நல்ல பொருளை கர்த்தர் நாளிலே மீண்டும் தர முடியாது. யோபுடைய வாழ்க்கையிலே முந்தின வாழ்க்கை பார்க்கல பிந்தின வாழ்க்கை கர்த்தர் 8 மடங்கு ஆசீர்வதித்தது போல அநேக பேர் எழுந்திருக்கிற அந்த பொருளினாலும் எழுந்து போயிருக்கிறார்கள். அதனால் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் அநேக இடங்களிலே அவர்களை தங்க வைத்து அப்படியா தன்னால் அப்படியா உதவிகளை செய்து வருகிறார்கள். அந்த உதவி செய்கிற கரங்களை கர்த்தர் இன்னும் அதிகமாக பலப்படுத்துங்க. அதுக்கு அநேக பேர் உதவி செய்து கொடுக்கிறார்கள். சபைகளிலே இருந்து ஒரு நாள் காணிக்கையை எடுத்து அந்த இடத்துக்கு அனுப்பி வயநாடுக்காக முதலமைச்சரிடத்தில் கொடுத்து அவர் ஜனங்களுக்காக நீங்கள் பயன்படுத்துன்னு சொல்லி அநேக ஜனங்கள் ஒரு நாள் காணிக்கையை அப்படியா எடுத்து அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள். அதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். கர்த்தர் உன் கைகளுடைய பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாக்குன்னு சொல்லி அநேக பேர் அனுப்பி கொண்டு அந்த கைகளுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னும் வேலைப்படுத்தணும், பெரிய காரியங்கள் செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஜெபத்தின்படி இந்த பகுதியில் பெரிய மாற்றத்தை தேவன் கொடுக்க போகிறதுக்காக, ஆண்டவர் கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் உதவிகளை அனுப்ப போகிறதுக்காக, அவருடைய கண்ணீரை கட்ட துடைக்க போகிறதுக்காக எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதே போல கர்த்தர் நம்முடைய தேசத்தை, இந்தியாவை, உலக நாடுகளை ஆண்டவர் ரட்சிக்கும்படி, பாதுகாக்கும்படி, சபைகளெல்லாம் எழுப்புதலை கர்த்தர் கட்டளும்படி, ரட்சிக்கப்படாத மக்களை கர்த்தர் ரட்சித்து சபையை சேர்க்கும்படி, இத்தேசத்தில் நடக்கிற யுத்தங்கள் எல்லாவற்றிலும் சமாதானத்தை தேவன் கட்டளும்படி, ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் தேசத்தில் கட்டளும்படி எல்லா ஆண்டுகளை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதே போல வியாதியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஹாஸ்பிட்டலில் வியாதியாக இருக்கிறாங்க, வீட்டில் வியாதியாக இருக்கிறாங்க, மரண அவஸ்தையில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட எல்லா சிறு பிள்ளைகளை கர்த்தர் சுகமாக்கும்படி, வாழ்க்கை பிள்ளைகளை கர்த்தர் சுகமாக்கும்படி, சகோதர சகோதரிகளை, வயதானவர்களை, பணக்காரர்களை, ஏழைகளை, எல்லா ஜாதி ஜனங்களையும் ஆண்டவர் சுகப்படுத்தும்படியாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் அந்த காலை ஆராதனையை கிருபையாய் ஆண்டவரே எங்களுக்கு நடத்தி கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனுடைய கரம் ஆண்டவரே எங்களை நீட்டப்படட்டும். அந்த ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படி நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையின்படி பலப்படுத்துகிறதுக்காக, திடப்படுத்துகிறதுக்காக, தைரியப்படுத்துகிறதுக்காக, உற்சாகப்படுத்துகிறதுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும், வாரம் முழுவதும் நடக்கிற எல்லா ஊழியர்களுக்காக, ஆராதனைகளுக்காக, ஜெபங்களுக்காக, கூட்டங்களுக்காக ஆண்டவரே திறந்த வாசனை கர்த்தர்களுக்கு தந்தபடி நாமத்தை உயர்த்த கர்த்தர் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பொறுப்பெடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவனை தொடர்ந்து ஒரு பாடல் பாடும்பொழுது ஆண்டவருக்காக நம்ம நாளைக்கு செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். பிஷப் அப்பா ஒரு பாட்டு பாடுறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். கலங்காதே, திகையாதே, இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். கலங்காதே, திகையாதே, இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார்.
கர்த்தாவே கொடுத்த கரங்கள் ஒவ்வொருவரையும் ஏசப்பா பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. சிறியோர்கள் பெரியவர்களே ஆசீர்வதிப்பேன் என்றவரே ஒவ்வொருவரையும் கலந்துட்டு ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஏசப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா ஒன்னோடு மீட்கப்பட்டாதபடிக்கு ஏசப்பா அவர்கள் வாழ்க்கையை உயர்ந்தியாக ஏசப்பா நிச்சயம் போயிருக்கிறவைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒரு வார்த்தையினால் ஒவ்வொரு ஏசப்பா பலப்படுத்தியிருக்கிற அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கேளுங்கள் கொடுக்கப்படும், அப்பொழுது ஏசப்பா உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவே ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஏசப்பா ஆசீர்வதியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா அவர்கள் கையொங்கிலாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் கர்த்தாவே. ஏசப்பா கொடுக்கிற இன்னும் அதிக ஜனங்களை ஏசப்பாவை கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த சபையின் தேவைகள்லாம் அதிகம் இருக்கிறது கர்த்தாவே. அவற்றையெல்லாம் ஏசப்பா நீ நிறைவேற்றி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிஷப் ஐயாவை ஆசீர்வதிங்க, அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஏசப்பா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த சபையின் தேவைகள், குடும்பத்தின் தேவைகள், பிள்ளைகளின் படிப்பு காரியங்கள் எல்லாம் ஏசப்பாவை சந்திப்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. மரத்திலிருந்தே ஏசப்பாவை ஒத்தாசை அனுப்பி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. கொடுத்த காணிக்கைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் ஆசீர்வாதமும் பாக்கியமும் சுகமும் நன்மையும் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் ஜேசிஹெச்எம்சி சபை அனைத்து பிள்ளைகளோடும் என்னென்னைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரண